வேதனை. என் வாழ்க்கையே எனக்கு கண்ணீராய் மாறிவிட்டது. துயரத்திற்கு நடுவில் நான் இருக்கிறேன், வேதனைகளுக்கு நடுவில் நான் இருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையாகவே மாறிவிட்டது என்று வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏதோ ஒரு துயரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். யார் உங்களை ஆறுதல் படுத்துவா? ஆறுதலின் தேவனாகிய இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவாராம். அந்த துயரத்திற்கு நடுவிலே போகிறவர்கள் தான் அவருடைய ஆறுதலை ருசிக்க முடியும். அவருடைய அன்பு எத்தனை பெரிது என்பதை ருசித்து மகிழ முடியும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1 சொல்லுகிறாரு, அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். எந்த பிரச்சனைக்கும் அவர் ஆறுதல் கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற ஆத்மாவையும் அவர் ஆறுதல் படுத்த முடியும். இழப்பினால் உண்டான ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கலாம், அல்லது தேவைகள் நிமித்தமாய் உண்டான வருத்தம் உள்ளத்தில் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருக்கலாம். எந்த துயரத்தில் அகப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் செய்கிற ஒரு தேவன் தான் இயேசு. ஆகவேதான் அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் அவசியமாய் இருக்கிறாரு. ஆண்டவரை பலர் சுகம் பெறுகிறார்கள், பலர் சுகம் பெறாமலேயே போகிறார்கள். பலர் விடுதலை பெறுகிறார்கள், பலர் விடுதலை பெறாமலேயே போகிறார்கள். சிலர் பல மாதங்கள் வந்தும் அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. மனம் சோர்ந்து போகிறாங்க என்பதாய் நான் வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில காரியம் தடையாயிருக்கிறது. அவங்க அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே சில தடைகள் இருக்கிறது. அது மாறும்போது அவங்க விடுதலையை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் பேசினார். அதிலே ஒன்று, காயப்பட்ட ஒரு இருதயம், துயரம் நிறைந்த ஒரு இருதயம். அதாவது வெளியிலே நன்றா இருப்பாங்க, நல்ல சுகமா இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பதை போல காணப்படுவாங்க. ஆனா கொஞ்சம் நெருங்கி அவளோடு பேசி பார்த்தால் அவருடைய உள்ளான நிலைமையில ஒரு காயம் இருக்கும். அதாவது அவனுடைய இன்னர் அந்தரங்க வாழ்க்கையில ஒரு காயம், ஒரு பாதிப்பு இருக்கும். இன்னர் வூண்ட்ஸ் வெளியில சொல்ல முடியாது. அது பலர் அதை வெளியே சொல்லுவதற்கே தயங்குவாங்க. சிலர் சாகு வரைக்கும் மனதுக்குள்ள வைத்திருந்து வேதனைப்பட்டு மரித்து போயிடுவாங்க. பலருடைய உள்ளத்துல, உள்ளான மனிதனில, அந்த ஆத்மாவின் ஆழத்துல உண்டான சில காயம்